ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூரியஒளி சேனல். அனைவருக்கும் வணக்கம். உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் எங்களோட சண்டே இப்படி தாங்க போச்சு. வாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு அழகான வில்லேஜில் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ராவல் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். இதுதாங்க என்னோடய பையன், மை ஹஸ்பண்ட். நாங்கள் இப்போ மூவிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற கங்குவா படத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 ஊர் தள்ளி இருக்கிற ஒரு தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் அங்கே எங்களுக்கு கிடைச்ச சர்ப்ரைஸான வியூ கிஃப்ட்டு தாங்க இந்த கபடி போட்டி. ஆமாங்க, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி அந்த ஊரில் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் தேட்டருக்கு போகிறத கூட மறந்துட்டு இந்த கபடி போட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் நின்னதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கபடி போட்டியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு. வாங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் இந்த கபடி போட்டியை பார்க்கலாம். 2-3 அலெக்சாண்டர் அணி வந்து கொண்டிருக்கின்றன. களம் 3 அன்னை தமிழ் திருச்செங்கோடு வந்துட்டாருப்பா. அலெக்சாண்டர் திண்டல் கொஞ்சம் விரைந்து ஆடுகளமாக. 13-9. தங்களது அணிகளை ஆடுகளத்தில் தமிழில் வந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்மி சென்னை பவிநினைவு AMKC கோபி. கடைசி 4 நிமிடம் ஆடுகளம் 2 மீன்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து களம் 3 ஆடக்கூடிய அணிகள் மனசுமுறை வளர்ச்சி இவர் குழுக்கள் தயார் நிலையமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கபடி போட்டியை பார்த்துட்டே இருந்ததில் தேட்டருக்கு போகிறதே மறந்து போச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தேட்டருக்கு கிளம்புறோங்க. 90s கிட்ஸ் எல்லாம் படம் பார்த்து வளர்ந்த இந்த தேட்டருக்கு தாங்க நம்ம இன்றைக்கி தேடி வந்திருக்கோம். எப்போவுமே மல்டிப்ளெக்ஸ் தேட்டருக்கு தான் போவோம். இன்றைக்கி இந்த தேட்டர் தேடி வந்திருக்குறோங்க. நாங்கள் கபடி போட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு 20 நிமிஷம் படம் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளவே வந்து உட்காந்தோம். இப்போ தாங்க சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். வரும்போதே வர வழியில் நேச்சர் ஸ்நாக்ஸை மக்காச்சோளம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. பையனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தேட்டர் பெஞ்செல்லாம் நம்மளோட நினைவுகளை என்றைக்குமே மறக்காது. படம் முடிஞ்சது, அடுத்து என்னங்க சாப்பாடு தான். ஆமாங்க, படம் பார்த்து முடிச்சதும் சாப்பிட வந்துட்டோம். அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சவரில் சைடில் வந்துட்டு ஒரு அழகான வாசகம் எழுதிருந்துச்சு. உணவூட்டும் விவசாயிக்கு உயிர் ஊட்டுவோம் அப்படின்னு எழுதியிருந்ததுங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. என்னோடய பையனுக்கு நான் அதை பற்றி சொல்லி கொடுத்தேன். உணவு உண்ணும்போது விவசாயிகளோட உழைப்பு தாங்க ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவே இதோட வியூ சூப்பராக இருந்தது. உணவு உற்பத்தி செய்கிற விவசாயிகளை தலை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.